ஒரு அழகான கிராமத்தில் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அங்கே ஒரு குருவியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அந்த குருவிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஊருக்கு புதுசாக ஒரு பேய் வந்துச்சு. அந்த பேய்க்கு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே கோவம் வந்துச்சு. நம்ம இங்கே இருக்கும்போது இந்த மக்கள் எல்லாரும் எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கலாம், இது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி எல்லா காரியங்களையும் அந்த பேய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சாயந்தரம் ஆனால் அங்கே இருக்கிற மக்களை பயமுறுத்துறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே அந்த குருவி பார்த்துட்டு இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க, ஆனால் இந்த பேய் எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குருவிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்போ அந்த குருவி என்ன பண்ணுச்சு, கடவுள்கிட்ட போய், சாமி, இந்த மாதிரி ஒரு பேய் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்கு, நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி குருவி கடவுள்கிட்ட சொல்லுச்சு. அப்போ கடவுள் அந்த பேயை பார்த்து, ஏன் இந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரி நீ பண்ணுறதுனால மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த பேய் நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பேய் கடவுள்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கு அந்த கடவுள், நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் அந்த பேய் அதை கேட்கவே இல்லை. அதனால ரொம்ப கோவம் வந்துச்சு சாமிக்கு. சாமி உடனே அந்த பேயை கொன்று போட்டுட்டுச்சு. அப்போது அந்த குருவி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துச்சு. கடவுள் நேராக அந்த குருவிக்கிட்ட நான் அந்த பேயை கொன்னுட்டேன், இனி அந்த பேயால் இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது, இங்கே இருக்கவங்க எல்லாரும் பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம், நீயும் ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த குருவியை வாழ்த்திட்டு போனார். அதனால அந்த குருவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்தாங்க.